முதல்ல எல்லாருக்கும் காலை வணக்கம். மீடியா நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கிற அனைவருக்கும் நட்டி பூமிகா, பிரியங்கா மோகன், ப்ரொடியூசர் சுந்தர் அவர்கள், ராஜேஷ், அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாமல் என்னோடய ஃபேன்ஸ், ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். எஸ், நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லாம் ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுல்ல ஆடியோ, படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்காமச்சில் இன்னும் என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான் லூப்பு மோட்னு சொல்லுவாங்களே, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது போயினே இருக்கும். ஸோ பட் ஐம் ஹியர் ஆஃப்டர் தட் ஐம் என்ஜாயிங் இந்த இசை சத்தம் இருக்குல்ல, மக்களுடைய கரகோஷம், அதை தான் நான் அப்புறம் ஃபேன் ஆகிடுவேன், பாட்டுக்கு கிடையாது. ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த மக்காமச்சி சாங் வந்து பண்ணும்போது இது எந்த அளவுக்கு, அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும், பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்களா? கண்டிப்பாக நினச்சேன். 100% நினச்சேன். இந்த பாடல் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல். ரெண்டாவதாக ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே, இந்த படத்தோடைய கேரக்டர், அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டர். ஆமாம். ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, பின்னாடி நம்ம பேசுவோம், அருமையான ஒரு ஃபேமிலி ஃபிலிம் எனக்கு இதில். ஆனால் ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள்கிட்ட போகுது, வெள்ளிக்கிழமை காலையில் தெரியறதில்ல. எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும். அப்போ என்ன யோசித்தேன், ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன். ஸோ படம் கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்துடணும், அப்புறம் படம் கொண்டு போகும் அவங்கள. நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் 5 ஷோ தான் ஆயுஸ் இருக்கும், 2வது வாரம் எந்த படமாக இருந்தாலும் எடுத்துருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம், பெரிய படம் கூட இருக்காது. ஸோ நான் தியேட்டர் வச்சுருக்கனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸு எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க. ஏன்னா 120 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்போது சத்தியமாக சொல்கிறேன், பாட்டுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த அப்புறம் தான், இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மக்காமிஷின்ற சாங்கு அது திட்டமிட்டு பண்ண பாடல். அதை பற்றி பின்னாடி பேசுவேன். ஓகே சார், மக்காமிஷி சாங் வந்து ப்ளே பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக 1-2 மூமெண்ட் அப்படியே நீங்கள் ரசித்து ப்ளே பண்ணி நீங்கள் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எங்களுக்காக ரவி சார் கூட அப்படியே லைட்டாக 2 மூமெண்ட் பண்ணீங்கன்னா, இது வரைக்குமே ஹாரிஸ் சார் எங்கேயுமே டான்ஸ் ஆடினது பார்த்தது கிடையாது, மியூசிக் பண்ணதும் பாட்டு பாடினது மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ எங்களுக்காக அடுத்த வீட்டுக்கு கணேஷா? இல்லை சார், இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. இது உண்மையாலுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. எவ்ரிபடி என்ஜாய்ட் இட், ரைட்? தேங்க்யூ. இதை எப்படியாவது அனுப்பிச்சு விட்ருங்க. கண்டிப்பா சார். பேசிட்டு எல்லாமே பண்ணலாம். ஐரியா, நான் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். சாங் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்கள் எல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுற்றி ஆடுவான்ல, அப்போ எனக்கு சரியாக வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழித்து அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான், அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன், கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. அதனால எப்போவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் படத்துலேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது
ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், அவர் உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல டைட்டில் பற்றின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் சார், நீங்கள் சொல்லலை. பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டிலில், ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்காக போகலாம் அப்படின்னா, இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்புறம் அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ என்ன சொன்னீங்க? என்ன தான் வைக்கிறது பிரதர், நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு, சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா, அவங்க தான். ஏன்னா அது பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்கள. 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்போவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க. என்ன யார் அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுயா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரி தான் என்னை எம் குமரன் படத்தில் நதியாமா மேடம் அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சிது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல். இது வரைக்கும் ஆக்சுவலி மேமை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பட் இட்ஸ் ஸோ லவ்லி டு see you here along with ஜெயம் ரவி சார். இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு. இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளோ நாள்? நாங்கள் மறைச்சி வைக்கல, பாதுகாத்து வச்சுருந்தோம். ஏன்னா அக்கா எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்டு தான். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்ட காப்பி டம்ளரில் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் 2 பேரும். ஸோ தலகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க, அவ்வளோதான். அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்கு. ஓகே, சார் பேசுனது கேட்டிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ இருக்கு நிறைய விஷயங்கள். மேம், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சொல்லுங்க, எப்படி இருக்கு சாரோடைய ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது? ரவி, உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது. நீ எப்போவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன், அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்தில் உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம். ஒரு சம்திங்லையோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியாக இருக்க. யூ லுக் ஸோ யங், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்ன அவ்வளோதானா? என்னது இது? ஆமா, ஒரு ரொம்ப வீட்டில் பயங்கரமா பேசுவாங்கப்பா அவங்க, சும்மா அப்படியே பவ்யமா. சார் நீங்க உசுப்பேத்தி விட்டீங்கன்னா அப்படி நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும், வேணும். மேம், ஒரு நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி நான் என்ன சொல்லுவீங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம்தான். இதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமாய் கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான், அக்கா தம்பி மாதிரி தான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரணம்னா சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா. ஓகே, சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் ப்ளீஸ். இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்போ எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவார் அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாமல் இல்லை, அதே அவர் சொல்லி கொடுக்குறாரு, இதை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னால் அது சொல்கிறேன் நான். சொல்லு, உனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. ஹி இஸ் அ வெரி சென்டிமெண்ட் பர்சன், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சதுடா, எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா. வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்போ வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்கிறத விட தங்கச்சின்னு சொன்னால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி தான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்றைக்குமே. ஓகே, அதனால அக்கா விட ஆக்சுவலாக அவன் தங்கச்சி தான் நான் இன்னும் சொல்ல போனான். பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு என் அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்போவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஓகே. ஸோ லவ்லி, தேங்க்யூ வெரி மச் மேம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பற்றி. தங்கை தானே? தங்கை தான், அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ எல்லாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா யங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே. ராஜேஷ் சார் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அவர். ஒரு 2-3 லைன் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு. அண்ட் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் காமெடி ஃபில்ம் எடுக்கிற ஒரு டைரக்டர்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா, இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல், அப்படி தான் இருக்கும். அது அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அதில் ஒரு குவார்டர் சொல்லு மச்சி ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டுருக்கு. தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும், அதாவது நீங்கள் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் மாறவே மாட்டான். அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அதனால இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார், எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார். அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், வெல்கம். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், குட் மார்னிங். எஸ், எல்லாருமே உங்களை பற்றி முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்னு. ஸோ டெல் அஸ் அபவுட் த மூவி. உங்களுக்கு எப்படி இருந்தது இதில் வந்து நடிக்கும்போது? ஃபர்ஸ்ட் when you got the call from the director saying like ஹீரோயினாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமையும் 2 பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் யாராச்சும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் மேம். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் வித். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ பெய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில். டின்ட் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங். அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ். அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை 3rd ஃபிலிம் ஐ திங்க். யா, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹாரிஸ் சார் அவங்க எனக்கு is my favorite, and I'm a big fan of yours, sir. First time we are working together. When I heard you're on board, I was very, very happy, and thanks for giving us this amazing album. And Ravi sir, it was so fun and so comfortable working with you. You made like ellaru sonna madri, you gave space to all of your actors, and thanks for making me part of this film. And Rajesh sir, I'm a big fan of your previous films, and இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I'll always cherish this. And thanks to Sundar sir, thank you so much. நிஜமாவே it was like a பிக்னிக். எங்களுக்கு வந்து நிஜமாக
பெய்ட் ஹாலிடே தான் அது. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அஸ் ஆல், கிவிங் அஸ் திஸ் பிக் கேன்வஸ் அண்ட் மேக்கிங் this movie so beautiful. And thanks to everybody, Natti sir, Rao Ramesh sir, thanks to all. Thanks to Bhumika ma'am. Yeah. ஓகே, ஸோ உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் எப்படி நம்ம டாக்டர் படத்தில் பார்த்த மாதிரி கியூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரியா, இல்லை கேப்டன் மில்லரில் வந்த மாதிரி அந்த ஒரு ரகடா? No, why will அந்த மாதிரி ஒன்று நீங்கள் பார்த்தீங்க? யா. ஸோ இட் ஆக்சுவலி டாக்டர் படத்தில் இருக்கிற மாதிரி தான், ரொம்ப சர்க்காஸ்டிக், இவங்களை கலாய்ச்சிட்டு. ஸோ இட் வில் பி அந்த ஒரு ஹாப்பி கேர்லா வந்து பார்க்க Yeah, போறோம். yeah. ஓகே, டெல் மீ அபௌட் தி ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்னமோ ஒரு டீசர்ல ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன அது நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு தீபாவளிக்கு தான் வந்து உடைய போது ஆமா. ஸ்வீட். யா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ பூமிகா மேம், we'd like to call you ஐஷு. எங்களோட ஃபேவரட் எப்பவுமே வந்து ஐஷு தான். ஸோ அப்போ போனது and now we are so grateful and happy to see you back. சொல்லுங்க, எப்படி இருக்கு? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். Like Priyanka just said, you know, it was a paid holiday. Sundar sir, thank you so much. We had such a wonderful time shooting for this film. And Rajesh sir, thank you. I remember when you came to narrate the script and I was in a hurry to go pick my son up from school after that. This is such a beautiful film. You know, primarily because we may achieve as much success in life or as much whatever, but when you go back home, when you're with your children, when you are with your brother or with your family, there's no bigger joy than that. You know, I talk to my brother pretty much every day. And Jayam sir, you've played, you know, my brother. It's a film which is very close to my heart. I want to thank everyone, to Nati sir, Rao Ramesh sir, Saranya ma'am. I had such fun on the set working with everyone. Working in the same space as some of the best actors, very fine actors. Priyanka, it was a joy to work with you. Jayam sir, you have given space to all of us. And one of the most humble, kind, and a thorough gentleman to work with. I haven't done many films in Tamil. I've done like about 5, 6 films or 7 at the max. But all my films, I've had a great time. All the characters that I've played have been very close to my heart, and Brother especially, because coming to, as an actor, when you evolve, when you come to another zone, as an actor, playing a sister's role, a journey has been amazing. So thank you everyone. This film is very close to my heart, coming out in Diwali. Please go and watch it. ஓகே, எம்எஸ் தோனி படத்தில் அக்கா கேரக்டர் அண்ட் கட் பண்ணால் இப்போ ஜெயம் ரவி சார் படத்தில் அக்கா கேரக்டர் எப்படி இருந்தது? அண்ட் ஒர்க்கிங் வித் ராஜேஷ் சார், ஹவு இஸ் இட் ஃபார் யூ மேம்? It was a fantastic experience. My journey, you know, I've been here for a while, and transition from, you know, playing the main lead to the sister. I have been very conscious that when I do that for a film or a character which will take the film forward. So MS Dhoni, I was quite hesitant to play the role. But when Neeraj sir came to me and he said, Bhumika, though it's a small role, but it's very significant, I said okay to it. And in Tamil, this is my first one, which I'm doing. Rajesh sir is one of the coolest directors, one of the coolest I worked with. Absolutely, you know, no stress, so fun and so easy to work with. And every time you have a query or question, he'll explain you once, twice, thrice, no matter how many times, with the same amount of patience. So Rajesh sir, thank you so much. It was such a joy to work with you. And yes, I'm going to mention that I had one of the best birthdays, one of the best birthday celebration while I was shooting in Ooty on 21st August. And Sundar sir, thank you. It was such a lovely birthday I had with the entire team as a family away from family. Thank you so much. Thank you.
தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஐஷு ஃபேன்ஸ் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அதனால நீங்கள் அடிக்கடி படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் கார்ஜியஸ் லேடிஸ். அண்ட் கண்டிப்பாக இருக்குது. ரவி சாரும் கலக்கியிருக்காரு. அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷும் அவரும் சேர்ந்து பண்ணுறதுலாம் வேற லெவலில் இருக்குது. விடிவி கணேஷ் இங்கே பார்த்தீங்களா, டான்ஸ் எல்லாம் பாட்டெல்லாம் எல்லாம் இருக்குது. ஓகே சார், சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பற்றி கேட்கணும். உங்களோட முதல் படத்தில் SMS அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்தோம். நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கால் டூட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரோன்னு கூட கூப்பிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டிலே ஹிட் ஆகணும் அப்படின்னு? இல்லை, நான் வந்து யதார்த்தமாக வைப்பேன், அது ஷார்ட் ஃபார்ம் ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் தேடி தேடி தான் வைப்பேன். இதில் வந்து ஆக்சுவலாக பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வைக்கிறது இல்லை, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தேடி தேடி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு. நீங்கள் தேட்டரில் போய் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஒரு ஃபீல் கூட இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவலாக தான். இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம், எல்லாரும் சேர்ந்து போகலாம், பசங்களை கூட்டு போகலாம், ஃபேமிலி கூட்டு போகலாம். ஒரு மொத்தமாக ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸு ரொம்ப பேஷியன்ஸாக நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலாக நான் வந்து யார் பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி, பட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ப்ரியோராகவே நான் வந்து சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சர்ப்ரைஸ் எங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. அண்ட் கூடிய விரைவில் சக்ஸஸ் மீட்டில் வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ராஜா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலாக ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணால் அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அவர் மைண்ட் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவார் அவர். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதில் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. டப்பிங்லலாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஹாரிஸ் சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக என்னோட ஃபோன் நீங்கள் இப்போ கூட செக் பண்ணலாம், நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னால் அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன், இல்லைன்னா யூடியூப்ல கூட கேட்பேன். ஆனால் நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னால் அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் இது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்தில் எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட்டு கொடுத்தாரு. அது வேணாம் மச்சான் வேணா பெரிய ஹிட் ஆச்சு, பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதில். ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் வந்து பெரிய லக் அவர். ஸோ அவரும் சொன்னார் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன், இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம், அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்குது இந்த படத்தில். இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும், அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஆரம்பிங்க. இல்லை, எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வலியெல்லாம் போய் அப்படியே ஹாப்பியாக ஆகுது. How is that possible? Tell me about it. நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருப்போம். அதனால தான் நீங்க இன்னொன்று வேற ஆப்ஷனும் கிடையாது. அதனால தான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுடைய மேடை, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேரில் ஸ்டேஜில் அவர் பேசுகிறதையும் கேட்க போகிறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம், மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம்.
என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்தில் எப்போவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து அது அழகாக டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். ஹவ் டிட் யூ டிசைன் இட்? ஆக்சுவலாக எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அந்த ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனார். போயிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைமில் இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்லேருந்து ஆரம்பித்து குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோனில் நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோனில் இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோனில் இருக்குது, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்போயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ல ஒர்க் பண்ணுறது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலாக ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்தில் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்கே இருக்குமோ அங்கே நான் ஸ்கோர் பண்ணிவிடுவேன். பட் அது இல்லாமல் எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேயில் போய் கதை சொன்னோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையாம ஓகே தான் அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. இந்த கதை ஓகே சொல்கிறத விட அவங்க பையனை பிக்கப் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களும் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ளே. அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி விடிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும், அவர் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டார் டைலாக். அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவார். ஆனால் நல்லா இருக்கும் அது. அதில் நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனால் அவர் பேச மாட்டார். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என்னால் நோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசிடுவார் அவர். அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர், ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ அவர் இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம், அப்புறம் சீதா மேம், அச்சு சார்னு இருக்கார், அவர் நடிச்சிருக்காரு, ரவி சார் ஃபாதரா, ராவ் ரமேஷ் சார் எல்லாருமே. அப்புறம் மெயினாக பிரியங்கா மோகன் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கில் டான்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடி இருக்காங்க. இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியாக ஒரு ப்ளூப்பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் எண்டில். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னோட டிஓபி, என்னோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட டீமு. அப்புறம் மெயினாக சுந்தர் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் வச்சுட்டு ஒரு படம், அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஊட்டி, அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னும் நிறைய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காரு ப்ரமோஷனுக்கு.
ஸோ அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்கள் பிரதர் பற்றி நிறைய கேட்க போகிறீங்க. நீங்கள் எதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை சார், நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும்போது அந்த வரிசையில் உங்கள் படத்தில் வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் இருந்தது. சாரோட படத்தில் ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அவன் ஆக்சுவலாக என் படத்தில் பிளட்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மேக்கப்லேருந்து பிளட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிப்பட்டா. இது வரைக்குமே நீங்கள் யூஸ் இது வரைக்கும் நான் பெருசாக இது வரைக்கும் எந்த படத்துலையும் யூஸ் பண்ணதே இல்லை. ஐ மீன் ஃபைட்டெல்லாம் இருக்குது படத்தில், பட் அது வந்து ரொம்ப சீரியஸ். ஐ மீன் ரொம்ப பிளட்லாம் வர அளவுக்குலாம் கிடையாது. ஒரு யூ சர்டிஃபிகேட் ஃபிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது இந்த படத்தில். இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2-3 ஃபைட்டெல்லாம் இருக்குது இந்த படத்தில். அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி இருக்குப்பா, நம்ம படத்தில் எப்படிப்பா இல்லாமல் இருக்கும். அது